ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ட்ரோல் ரியாக்ஷன் வீடியோ பற்றி தான் பார்க்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசும் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. எல்லா பக்கத்துலையும் இந்த மாதிரி தான். குழி பறிச்சு வச்சா குழியில் ஊற்றுறது இல்லை, சுற்றி இருக்குதான் ஊற்றி விட்டுருது. சித்ரா, உண்மையை சொல்லு, அவ வேற ஒரு பையன் கூட பேசிட்டு சுத்திட்டு இருக்காளா? நம்புடா, அவ யாரு கூடயும் பேசல, யாரு கூடயும் சுத்தல, அவ உன்னை மட்டும் தான் லவ் பண்றான். சரி, ஓகே, அவ தான் கால் பண்றா, பேசிட்டு வரேன். ஹலோ. என்னையே நம்பவே மாட்டேன். நான் தான் உன்கிட்ட சொன்னல, நான் உன்னை தவிர யாரு கூடயும் சுத்த மாட்டேன், பேச மாட்டேன்னு. நான் உன்னை மட்டும்தான்டா லவ் பண்றேன். அல்லாத, நான் நம்புறேன் நீ யாரு கூடயும் சுத்தல பேசல, என்ன ஒண்டிதான் லவ் பண்றேன்னு. சரி, எங்க இருக்க? நான் சித்ரா கூட தான்டா இருக்கேன். நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்கடா. நீ சித்ரா கூட இருக்கியா? என்னது, என் கூட இருக்கன்றாளா? ஐயோ, இப்ப நீங்க ஒரு விமானத்துல போறீங்க. கிட்டத்தட்ட 50 வருடம் அனுபவம் இருக்கிற ஒரு பைலட் தம்பி ராக்கெட் ஒருத்தர் இருக்காரு. யார் ஓட்டுனா நீங்க போவீங்க? புதுசா இன்னைக்குதான் கத்துட்டு உங்களை பிளைட்ல கூட்டிட்டு போனா போவீங்களா? அதுதான் திடீர் அரசியல். இத்தனை நாள் வேற என்னவோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப முதலமைச்சர் ஆசை வந்த உடனே என்ன பண்ணுவாங்க? கூட்டம் கூடன உடனே நான் தான் முதலமைச்சர்னுவாங்க. தம்பி, அதாவது 40 வாட்டி பைலட் ஓட்டுனவரைய வச்சு கம்பேர் பண்ணி பேசினாங்க. இப்ப புதுசா பைலட் வரவரை வச்சு கம்பேர் பண்ணி பேசுறீங்க மேம். ஆனா அது அப்படி இல்ல மேம். புதுசா வரவங்க நம்ம ஏற்கணும். நானுமே அந்த மாதிரி தான் போவேன். நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? நாம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல போன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்னா ஜபகுமார். ஜெயக்குமார். நான் ஒரு ஸ்டிங் கொடுத்தேன்னா. டேய், நான் செவடா, நான் அப்படி கத்துறா? நோ, அவனுக்கு கொஞ்சம் காது கேட்காதுண்ணா, தப்பா நினைச்சுக்காதுண்ணா. ஒரு 2 ஸ்டிங் ஏறணும். இதுக்கட அப்படி கத்தனா நட்டு வசி. மச்சான், நீ அந்த ஆள்கிட்ட பேச்சு குத்துட்டே இரு, நான் இங்க இருக்கிற குறுக்குற எல்லாம் எடுத்துட்டு ஓடிடுறேன். ஐயா, ஏதாவது தர்மம் பண்ணுங்க ஐயா, சாப்பிட்டு 4 நாள் ஆகுது ஐயா. மச்சான், நீ என்ன மச்சான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டுக்கிறா? என்ன பண்றது மச்சான், நான் நம்பனுங்கெல்லாம் என்ன இந்த நிலைமைக்கு போனான்னு விட்டாங்க. இருடா மச்சான். ஏற வாடா, கார்ல ஏற வாடா. அப்பாடா, எப்படியோ இவனை பிடிச்சி கடத்தெல்லாம் அடிச்சிட வேண்டியதுதான். மச்சான் இறங்கடா. ஏன் மச்சான், இங்க சுத்தி பாரு எவ்வளவு கிரௌட் இருக்குது. நீ போய் அங்க ஆள் இல்லாதாவும் நின்று பிச்சை எடுக்கிறியா? எப்படி நீ சீக்கிரமா கடத்த அடிக்க முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லு? கிரௌடு இருக்கிறதாவும் பிச்சை எடுத்தாதான் கடத்த அடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து இங்க பிச்சை எடுத்து கடத்த அடிக்கிற வழியா பாரு. என்னமோ ஆள் இல்லாதாவும் போய் நின்று பிச்சை எடுக்க. நண்பன் நான் கூட ஹெல்ப் பண்ண போறாப்லன்னு பார்த்தா இதுவும் ஒரு வகையில ஹெல்ப் தான். ஹேய், ரோட்ல ஒரு ஆள் கண்ணுக்கு தெரியல, நீங்க மட்டும் பேண்ட் கழிச்சு போயின்னு இருக்கிறீங்க. 500 ரூபா பேண்ட். இப்ப எங்க அம்மாவோட போய் என்னடா சொல்லுவேன்? ஹேய், உங்களை சும்மா விட மாட்டேன். டேய், 500 ரூபா காசு கொடுக்காம இந்த இடத்த விட்டு எப்படி போறீங்க நானும் பாக்குறேன். ஹேய், கையறா. டேய், அந்த பைத்திய கண்டா 500 கொடுத்துட்டு வாடா. இந்தா 500 ரூபா. ஏய், எங்க பாரா? அதான் அந்த பேண்ட்டுக்கு 500 ரூபா காசு வாங்கினல, அப்ப அந்த பேண்ட் யாருது? போறா.
மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டி